நம்ம பார்க்க போறது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ். இதுக்கு வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கலவை சாதம். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு வாணலியில தகுந்த எண்ணெய் விட்டுட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்ச பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அதை சேர்த்த பிறகு கரம் மசாலா சாமான்கள், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிய பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சதை சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கறதுக்காக 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கிய பிறகு அதோட மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், வாங்கிபாத் மசாலா தூள், தகுந்த அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நல்ல வாசனை வந்த பிறகு சாதம் சேர்த்துருங்க. சாதம் சேர்த்த பிறகு மீதி உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடாற வரைக்கும் கலந்து விட்டீங்கன்னா கொஞ்சமா எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து கொஞ்சம் வேர்க்கடலை பொடியை வந்து தூவி இறக்குனாக்கா கொஞ்சம் வாசனையா இருக்கும். மிக சுவையான வாங்கிபாத் ரெடி.